ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் கலெக்ஷன் மட்டுமே இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நெக்லஸ். ஈவன் ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட்டு பீஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ராயல் ஆன்டிக் கலெக்ஷன். இதில் வந்து லைட்டர் ஷேட் ஆஃப் அந்த பிங்க் கலரில் வரக்கூடிய ரொம்ப மைல்டர் ஷேட் ஆஃப் பிங்க் கலரில் வரக்கூடிய ஹேங்கிங்ஸோட நல்ல அழகான ஒரு கிராஃப்டிங் ஒர்க்கு. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் வந்து பாடியில் போத்தீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஷோரூம். நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் வீடியோ அப்கமிங் வந்து கண்டிப்பாக ஒன் பை ஒன் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே 2000 ருபீஸ்க்கு பர் செவரன் கோல்டில் ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி டைமண்ட் பட் கேரட்க்கு 10,000 ருபீஸ் ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, டெக்ஸ்டைல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அப்கமிங் வந்து ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றதுனாலையும் முகூர்த்தம் சீசன் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து கோல்டு வாங்கணும் கண்டிப்பாக அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ் பர் செவரன் அப்படின்றது நல்லாவே ஒரு பெஸ்ட்டான ஆஃபர். அண்ட் இந்த பீஸ் வந்து குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அழகாக வந்து உங்களுக்கு மின்ட் க்ரீனில் ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மோஸ்ட் ஸ்டைலிஷான டிசைன். அதில் ஒரு அழகான ஒரு கண்டெம்பரரி டிசைன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இட்டாலியன் ஹஸ்டி டைப் சொல்லுவாங்க. அதுக்கு மகாலட்சுமி டிசைன் வந்து பென்னட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸோடய அழகாக வந்துடுது. அதோட வெயிட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் எல்லா ஷோரூம்லையுமே செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது பூத்தீஸோடைய குரோம்பேட் பிரான்ச், பாடி பிரான்ச்லேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது 18 கிராம்ஸ் வரும் இந்த நெக் பீஸு. இதுக்குமே உங்களுக்கு பென்னட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது டபுள் ஹேங்கிங்கோட நல்லா க்யூட்டாக அந்த சிம்பிளாக. அண்ட் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மல்டிபிள் ஹேங்கிங்ஸோட ரோடியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. 25 கிராம்ஸ் வரும் இந்த நெக் பீஸு. இதுவுமே வந்து அந்த மாதிரி கண்டி லுக் மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இருக்கும். சில டிசைன்ஸ் நான் லாஸ்ட்டாக வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன். மாடல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். சூப்பர் கிராண்டாக இருந்தது. இது வந்து 54 கிராம்ஸ் வருது. பெரிய பெரிய ஸ்டோன் ஒர்க் வந்து சுற்றி கொடுத்துருப்பாங்க. ஹேங்கிங்ஸ் வந்து கோல்டு பால்ஸில் கொடுத்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து ரியல் கெம்ப் ஜுவல்லரி, அதுவும் 2-in-1. இது ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பிடிச்சது. அதுலேயும் இந்த நீல கலரில் வரக்கூடிய அந்த கெம்ப் ஜுவல்லரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப ஃபேமஸ். நீல கலரில் அதே மாதிரி பச்சை கலரில் வரக்கூடியது வந்து சூப்பர் ஃபேமஸ். இது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரும் க்ரீன் கலரும் வந்து ரெண்டு சைடும் கொடுத்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டுமே டாப் மூவிங்காங்க. இந்த மேலே வரக்கூடிய மகாலட்சுமி டிசைன் நெக்லஸும் சரி வித் பேக் செயினோட வருது. 38 கிராம்ஸ் வரும். நல்ல டெம்பிளோடு இருக்கிற மாதிரி கெட்டி மாடல். அண்ட் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் சிமிலராக வேணும், கொஞ்சம் வெயிட் கம்மியில் வேணும்னா இந்த டிசைன் நீங்கள் செக் பண்ணலாம். இது வந்து 19 கிராம்ஸ். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் மாடலாக வரும். அண்ட் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு மயில் ஒர்க் மாதிரி வரும். ஆக்சுவலாக அது வந்து மயில், நடுவில் வந்து மயில் ஒர்க் வருது. அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி வெயிட்டு 17 கிராம் வரும். ஸோ 3 வெயிட்லேயுமே நகாஸ் டச்சில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி மாடல். அண்ட் இது வந்து காசு பேட்டர்ன் வித் மகாலட்சுமி டிசைன். இது வந்து நல்ல ஃப்ளக்ஸி பேட்டர்னு. அந்த பென்னண்ட்டை ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதாவது எப்படின்னா லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சால்ட்ரிங் கம்ப்ளீட்டாக பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த டிசைன் வண்டர்ஃபுல் டிசைன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட், நிறைய பேருக்கு ஃபேவரட்டான மதுரை மீனாட்சி அம்மன் நெக் பீஸு. பென்னண்ட்டில் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி டிசைன், அப்புறம் ஒரு க்ரீன் ஸ்டோன், அந்த மாதிரி மாறி மாறி வருது. 30 கிராமு கொஞ்சம் கெட்டி மாடல் அப்படின்றதுனால அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு 40 கிராம் வருது இந்த பேட்டர்ன். இது வந்து உருவமே இல்லாமல் ஒரு ஸ்டைலிஷான டிசைன். மொசனைட் மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன் ஒர்க்கு டைமண்ட் லுக்கிங்கில் இருக்கும். கீழே வரக்கூடிய பம்கின், அந்த எமரல்டு கலரில் வரக்கூடிய ஹேங்கிங்ஸ் வந்து பம்கின் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷான பேட்டர்ன். இது வந்து கம்ப்ளீட் நகாஸில் டபுள் லேயர். இதுவும் நகாஸில் மகாலட்சுமி டிசைன். ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி வரக்கூடியது தான். ஆன்டிக்கில் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் பண்ண டிசைன். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் டிசைன் இது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஹைதராபாத், பெங்களூர் சைடு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன். ஏன்னா கொஞ்சம் கோல்டும் நிறையா இருக்கும், கொஞ்சம் ஸ்டோனுமே அங்கங்கே கொடுத்து ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் ஸ்டோன் ஜுவல்லரியும் கிடையாது. இது ஒரு மாதிரி ஹைலைட்டட் டிசைன், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்க்க போகிற ஒரு நெக் பீஸ் வந்து எவ்வளோ பேருக்கு ஃபேவரட் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இந்த பீஸ் வந்து ஒரு மாதிரி ஜிலேபி பேட்டர்னில் ஜால் டிசைனில் வந்திருக்கும். பென்னண்ட் வந்து சூப்பர் சாலிட். ஈவன் இந்த செயினோட அந்த டிசைனுமே சாலிட் பேட்டர்ன். ஒரு இதில் வந்து ராமர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பென்னண்ட் வந்து ஒரு மோஸ்ட் யூனிக் பென்னண்ட். மகாலட்சுமி 2 குடத்தில் வந்து காசு கலசம் டிசைன் அண்டு 2 சைட்லேயுமே மான் யானை டிசைன் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது, பார்க்கவும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது வந்து உருவமே இல்லாமல் வரக்கூடிய டிசைன். ஸோ இது மூணுமே வந்து ஒரு டாப் கலெக்ஷன். ட்ரெடிஷ்னல் பேட்டர்னும் கூட. இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது பேட்டர்னு. இதுவும் உங்களுக்கு அந்த ஜால் டிசைனில் ஜிலேபி நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள் பேட்டர்னில். இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஸ்டைலிஷ் கண்டி. இந்த கண்டி டிசைனில் வந்து மயில் சைடில் அழகாக இருக்கிற மாதிரி சென்டரில் வரக்கூடிய டிசைன் மட்டும் மகாலட்சுமி ஆட் பண்ணியிருக்காங்க. 33 கிராம் வரும். அப்படியே டைமண்ட் லுக்கிங்கில் ரொம்ப அழகாக தெரியுது.
ஆக்சுவலாக அந்த கண்டி ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்ததுங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. இந்த பெண்டன்ட் வந்து உங்களுக்கு 16 கிராம் வரும். ஸோ பெண்டன்ட் நீங்கள் அழகாக வந்து ஒரு செயினுக்கு கூட போட்டுக்கலாம். நான் அதை கூட போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக. இயரிங்ஸ் வந்து 6 கிராம் வருது. இந்த பெண்டன்ட் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, மயில் மேலே மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி அது தோகையில் அந்த ஃபெதர் ஒர்க்கை காமிச்சிருக்காங்க. இதுவுமே ஒரு கண்டி லுக்கில் தான் வருது. பட் ஒரு நெக்லஸ் பீஸ் தான் இது. 35 கிராம்ஸ் வரும். அண்ட் அகெயின் கெட்டி மாடல். எல்லாத்துக்குமே பேக் செயின் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து அழகாக வியர் பண்ணி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இதே பீஸை நீங்கள் சாலிடாக பார்க்கணுன்னா இது ட்ரை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் சாலிட் பீஸ். ஏன்னா குந்தன் ஒர்க்கு, கெட்டி மாடல் கண்டி வித் பேக் செயின் அண்ட் பேர்ல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். பட் இந்த குந்தன் ஒர்க்லாம் ஸ்டோன்லாம் பண்ணும்போது வெயிட் கூட வருது. அண்ட் இதை பார்த்திங்கன்னா மீனாக்காரி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இது உருவமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு பெண்டன்ட் செயின். இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸுமே இருக்குது. இந்த செட்டு வந்து உங்களுக்கு 27 கிராம்ஸ் வரும். இதில் இந்த கொஞ்சம் அந்த மொசனைட் ஸ்டோன் அப்புறம் கொஞ்சம் அன்கட் ஸ்டோன் ஆட் பண்ண லுக்கில் இருக்குது. பட் அன்கட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. மொசனைட் இருக்குது. மீனாக்காரி அந்த குந்தன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் அண்ட் பெண்டன்ட் செட்டாக வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பெண்டன்ட்டுக்கு ஒரு சிங்கிள் ஹூக் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஜடபிளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த செயினுக்கு அழகாக வந்து போட்டுக்கலாம். இல்லை ஹஸ்லி டேப்பில் ஒரு கண்டி மாடலில் ஏதாவது ரோப் செயின் மாதிரி வச்சுருக்கீங்க, பீடட் செயின் வச்சுருக்கீங்க, எனி டாலர் செயின் போட்டுக்கிற மாதிரி எந்த கோல்டு செயின்னாலும் பேரப் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு இதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியாது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நேரில் பார்க்குறதுக்கு. மை காட், இது வந்து அப்படியே ட்ரெடிஷ்னல் மகாலட்சுமி டிசைன் அந்த ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வச்சுருந்தாங்க. நியர்லி 200 கிராம்ஸ் வருது அந்த செட்டோட வெயிட்டு. அப்பாடா அப்படின்னு இருந்தது. அதை விட பெருசாக ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 35 கிராம்ஸ் வரும். இந்த சோக்கர் ஆக்சுவலாக அது ஒரு ப்ரைடல் சோக்கர், வெட்டிங் சோக்கர். இந்த காசு மாலை டெஃபினட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு காசு மாலை. 86 கிராம்ஸ் இது. கெட்டி மாடல். ஏன் அப்படின்னா அழகாக வந்து மேலே ஃபுல்லாக விநாயகர் முகம் வந்து அழகாக காமிச்சிட்டு கீழே ஃபுல்லாக மகாலட்சுமி டிசைன். ஸோ அந்த காசு மாலை சுற்றி அவ்வளோ யூனிக்காக ப்ராம்ப்டாக இருக்குது அப்படியே அந்த டிசைனு. ஈவன் சென்டர் பெண்டன்ட் கூட ஹெவி பிக் பெண்டன்ட் நல்லா அழகாக இருந்தது. நீங்கள் ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் டிஜிகோல்டு ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு கூட உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜுவல்லரி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணல பாருங்கள். இது வந்து 235 கிராம்ஸ் வரும். இந்த ஹாரம் வந்து 235 வந்து பார்த்திங்கன்னா 400-500 கிராம்ஸில் பண்ணுற டிசைனை 235 பண்ணியிருக்காங்களாம். அதுலேயும் இந்த பெண்டன்ட் வந்து இப்போ வரைக்கும் பார்க்காத ஒரு யூனிக்கான டிசைன். இது ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் மேலே வச்சு காமிக்கும் போது அந்த பெண்டன்ட்டோட அந்த லுக் தெரியும். இது வந்து பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் இது கனமாக இல்லை, நல்ல லைட் வெயிட்டட். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தக்கையாகவும் கேரளா டைப் ஜுவல்லரி மாதிரி அந்த மாதிரியும் இல்லை. ஒரு மீடியமான ஒரு வெயிட்டை வந்து அழகாக கிளாசிக்காக வந்து கேரி பண்ணோம். வேர் பண்ணும்போது கூட ஓகே கான்ஃபிடண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த வெயிட் அப்படின்றது இருக்கும். ஸோ ஹாரமோட லென்த்து பாருங்கள், நான் வேர் பண்ணியிருக்கேன். அந்த பெண்டன்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், சும்மா மேலே வச்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். ஏன்னா இதில் ஹேங்கிங் சைடில் வருது பார்த்திங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை எனக்கு இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம், இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மி வெயிட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே டிசைன் வச்சுருக்காங்க. நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். பட் எனக்கு பர்சனலாக இந்த சோக்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சோக்கர் வந்து 35 கிராம்ஸ் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அழகான வெட்டிங் சோக்கரு, கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த ஹாரம் வந்து அபவ் 200 கிராம்ஸ் தான். இல்லை இதே மாதிரி வெயிட்டில் இன்னொன்று காமிங்க கம்மி வெயிட்லனா இது ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 143 வரும். அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 30-40% கிராம்ஸ் வந்து கம்மி. ஆனால் இந்த பெண்டன்ட் பார்ட் நல்லா கனமாக இருக்கும். அதே மாதிரி பெண்டன்ட் ஒர்க்குமே ரொம்ப டீட்டெயிலிங் இருக்கும். பெரிய நகையாக இருந்தாலும் சரி, சின்ன நகையாக இருந்தாலும் சரி, இவங்களோட அந்த டீட்டெயிலிங் அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த ஃபினிஷிங், கிளாஸினஸ், ஒரு சின்ன டீட்டெயிலிங் எல்லாமே, ஒரு சின்ன நகையாக இருந்தாலும், பெரிய நகையாக இருந்தாலும், லைட் வெயிட் நகையாக இருந்தாலும், இல்லை ஹெவியான ப்ராப்பர் அந்த டீப் நகையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து செம்மையாக ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங் மட்டும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் எப்போவுமே உங்ககிட்ட. ஈவன் டைமண்ட் கலெக்ஷன், கோல்டு கலெக்ஷன், பர்டிகுலர்லி ஆன்டிக் கலெக்ஷன்ஸு அண்ட் ரூபி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃபினிஷிங் டச் அண்ட் டீட்டெயிலிங் வந்து சான்ஸில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்பெஷலி இந்த காசு மாலை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு வாட்டி ஷோரூம் போய் செக் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லென்த்துமே ரொம்ப அழகானது. நான் நெக்லஸ் மட்டும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். ஸோ ஒரு நெக்லஸுமே வந்து
ஒரு லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று ஒன்றும். ஏன்னா உங்களுக்கு ஆன்டிக்காக இருந்தாலும் சரி, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கிங்கில் இருக்கும். நிறைய சாரீஸ்க்கு வந்து அழகாக பேர் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய சுடிக்கு, லெஹெங்காஸ்க்கு, சில்க் காட்டன் சுடி எல்லாம் நிறைய இதுக்கு சூப்பராக பேர் பண்ணலாம். இந்த மீனாட்சி அம்மன் நெக்லஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து அப்படியே ஒரு ரோ நெக்லஸ் மாதிரி இருக்கும், அப்படியே வரிசையாக வித்தவுட் லாங் ஹேங்கிங் பெண்டன்ட் இல்லாமல் அப்படியே நெக்கை ஒட்டி போடுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கூட போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு காமிக்கிறேன். நல்லா அழகாக கீழே இறக்கி போட்டிங்கன்னா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக ராமர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுலேயே இன்னொரு மாடல் இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன், இன்னொன்று சூப்பர் சாலிட் டிசைன். ஒன்று போட்டால் கூட நல்லா இருக்கும். எப்போவுமே சாலிட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அது கம்மி வெயிட்டாக இருந்தாலும் சரி, அதிகமான வெயிட்டாக இருந்தாலும் சரி, அந்த நகை நல்லா சாலிடாக இருக்குது அப்படின்னா தனியாக தெரியும். அந்த மாதிரி தான் இந்த டிசைன். இதுவுமே அகைன் ஜிலேபி பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்தது நேரில். இது வந்து சாலிடாக இருக்குது அப்படின்றதுனால ஒன்று போட்டாலும் சூப்பராக இருக்கும். திஸ் இஸ் எவர் கிரீன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் நீங்கள் டெஃபினட்டாக ஷோரூம் போனீங்கன்னா சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.